தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இரிடியம் முதலீடு மோசடி வழக்கில் மேலும் 24 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். இரிடியம் எனப்படும் அரிய உலோகத்தில் முதலீடு செய்தால் கோடிக்கணக்கில் லாபம் கிடைக்கும் என்கிற பெயரில் மோசடி கும்பல்கள் மக்களை ஏமாற்றி வந்தன. 1 லட்சம் முதலீடு செய்தால் 1 கோடி தரப்படும் என்கிற வாக்குறுதியின் பேரில் மாநிலம் முழுவதும் சுமார் 1000 கோடி ரூபாய் வரை மோசடி நடந்துள்ளது. இதற்காக ரிசர்வ் வங்கியின் பெயரை போலியாக பயன்படுத்தி போலி அறக்கட்டளைகள் உருவாக்கப்பட்டு அந்த வழியே பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ரிசர்வ் வங்கி புகாரின் பேரில் சிபிசிஐடி 19க்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிவு செய்தது. இதுகுறித்து செப்டம்பர் 12ஆம் தேதி நடத்தப்பட்ட சோதனைகளில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு சென்னை வளசரவாகத்தைச் சேர்ந்த சாமிநாதன், வேலூர் காட்பாடியைச் சேர்ந்த ஜெயராஜ் உள்ளிட்ட 30 பேர் முதலில் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து சாமிநாதனிடம் விசாரணை நடத்தப்பட்டதில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் மேலும் 24 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். இதுவரை சென்னை, மதுரை, திண்டுக்கல், வேலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து மொத்தம் 54 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இரிடியம் முதலீடு மோசடியில் சம்பந்தப்பட்ட பண பரிவர்த்தனைகள் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.